என்னங்க, என்னடா தனியா நின்னுட்டு யார் கூடயும் பயங்கரமா சிரிச்சு பேசுறாளே அப்படின்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நம்ம ஐயன் முருகன் தான். இங்க பாருங்க, அழகா இருக்காரா? சரி, அப்ப நான் அழகா இருக்கேனா? இந்த மாதிரி பல ஒரு சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இருக்கா இல்லையா? இந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து ஆமா ஆமான்னு தலையாட்டுறீங்களே, நிஜமா ஆமாம் தாங்க. நம்ம போற பாதை சரிதானா, நம்ம என்ன வேலை செய்யறோம் அது சரிதானா, இல்லைன்னா வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு அன்பா இருக்காங்களா, இல்ல சில பேர் நம்ம கூட பேசவே மாட்டாங்களே, சில பேர்ல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பல உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். யாரு விட்டுட்டு போனாலும் விடலைனாலும் நம்ம கூட இருக்கிற ஒரே சொந்தம் யாரு? நம்ம ஐயன் தான். எவ்வளவு அழகா இருக்காருல்ல. அந்த அழகான முகம் வந்து நம்மளுக்கும் வந்துடுவோங்க, இவரை வந்து இப்படி இருக்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா. ஏன்னா இவரு கொடுக்குற தைரியம் மாதிரி யாருமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க, இவர் ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நமக்கு வேற யாருமே தேவை கிடையாது. இந்த உலகத்துல செம்மையா ஜெயிச்சு வந்துடுவோம். அதை மட்டும் எப்பவுமே மனசுல ஞாபகமா வச்சுக்கோங்க. நல்லா இருக்க போறீங்க, ரொம்பவே நல்லா இருக்க போறீங்க. யார் விட்டுட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம கூட ஒரு பெரிய சொந்தம் இருக்கு. அந்த சொந்தம் முருகன் என்ற பந்தம் தான். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை. இப்போ இவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். இப்போ நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, நான் அப்படியே கிளம்பிடுறேன். சரியா? தட தட தட